ரிஷப ராசிக்காரங்களுக்கு 11வது இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இப்ப ஏப்ரல் மாதம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? ரிஷப ராசி அப்படின்னு உடனே நம்ம மனசுல ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஞாபகம் வரும். சிரித்த முகத்துடன் எந்த விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. ஒரு குடும்பத்துல, அதாவது ரிஷபராசிக்காரங்க இருந்துட்டா அந்த குடும்பத்துல பொருளாதார விஷயங்கள்ல நிறைய தடுமாற்றம் வராது, நிறைய பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறது ரியாலிட்டி. இது ரிஷபராசிக்காரங்களுடைய ரியாலிட்டி. ஸோ இந்த ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த ஏப்ரல் மாசம் துவக்கத்திலேயே சனி பகவான் ஃபர்ஸ்ட் அமர்ந்திருக்கார். அவர் லாபஸ்தானி வருகிறார். இந்த லாபஸ்தானி பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் ரிஷபராசி கொடுக்க போறான்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், அவங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளி வழங்க போறார். இவனால சந்தோஷம்னா கிடைக்குமா கிடைக்காதா, நாங்க மனசாலே டிஸ்டர்ப் ஆகியிருக்கோமே. அதுவும் இந்த ரிஷபராசியில ரோஹிணி நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே ஒரு மன அழுத்தத்தோடய தான் சுத்துறாங்க. இப்போ ஒரு 5 மாசமா நல்லா கேட்டு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமாவே நம்மளுடைய கிருத்திகை நட்சத்திரம் சொல்றோம் பாத்தீங்களா, இவங்க படாத பாடுபட்டு இருக்காங்க. வேலையில இடமாற்றம் பிரச்சனை நிறைய சந்திச்சு இருக்காங்க. சோ இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை சனி பகவான் ரிஷபராசிக்கு உறுதியாக ப்ரமோஷனுடைய கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு உண்டு. எங்க வேலை பார்த்தாலும் சரி அந்த இடத்துல அவங்க இப்போ கடின உழைப்பாளின்னு சொல்லுவோம். ரிஷபராசி வந்து கடின உழைப்பாளின்னு உறுதியா சொல்ல முடியும். ஸோ ஆனா கடின உழைப்புக்கு எனக்கேற்ற ஊதியம் கிடைச்சானா அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் அமைக்க சனி பகவானுடைய செயல்பாடு ஏப்ரல் மாதத்துல துவக்கத்திலேயே இருக்க போகுது. உறுதியாக அவங்க வந்து இடமிட்டு இடம் மாறி அந்த இடத்துல ப்ரமோஷனுடன் வேலை பார்ப்பதற்கான அமைப்பு உண்டு. ஸோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், அவங்களுக்கு குடும்ப ஒற்றுமை இந்த மாசத்துல இருந்து இயங்க அமைச்சு. யார் யாரெல்லாம் பிரிஞ்சு கணவன் இங்க மனைவி வேற வேற ஊர்ல இல்லாட்டி ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம பிரிந்த கணவன் மனைவி உறுதியாக ஏப்ரல் மாத துவக்கத்திலிருந்தே ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அல்லது ஒரு மனசு விட்டு பேசிக்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏற்படும். நம்மளுடைய ரிஷபராசி மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா குறைந்தது படிப்புல இனிமேதான் கவனமே செலுத்துவாங்க. நைட்டு நான் படிச்சுக்கிறேன் காலைல படிச்சுக்கிறேன் சொல்லி தள்ளி போட்ட காலம் போய் அந்தந்த நேரத்துல கரெக்டா படிச்சு இந்த கரெக்டா அந்த எக்ஸாம் வருது பாத்தீங்களா, இந்த எக்ஸாம்ல ரிஷபராசிக்காரங்க ஹை ரிசல்ட் வாங்குறதுக்கான ஒரு அமைப்பாக உறுதியாக இருக்க போது. பொருளாதார விஷயங்களும் முன்னேற்றம் உண்டு. ஆனா என்னன்னா இந்த ஏப்ரல் மாசத்துல தீர்க்கமான முடிவு மட்டும் எடுத்துட வேண்டும். ஏதாச்சும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னா ஏப்ரல்ல விட்டுட்டு மேல எடுங்க. ஒரு வெற்றி உண்டு, மகிழ்ச்சிகள்.